முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, நீங்கள் எதிர்நோக்குகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய குறிப்பிலிருந்து எடுத்துக்கொண்ட தொகுப்பு. ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று 8 கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெருகும் என்று கூறும் அருமையான இந்த குறுஞ்செய்தியை அன்பர்கள் பயன்படுத்தி நன்மைகளை தாராளமாக பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 6/2/2024 தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் தை 23வது நாள், சர்வ ஏகாதேசி, திருவள்ளூர் வீரராகவர் கருட வாகன பவனி, குரங்கணி முத்துமாலை அம்மன் புறப்பாடு, களக்காடு சத்தியவாக்கீஸ்வரர் தெப்பம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய திதி ஏகாதேசி மதியம் 12:36 வரை. இன்று நடப்பு நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:51 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம் கலந்த நாள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் கார்த்திகை. சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி ரிஷப ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், சனி மீது அமைதியாக அமர்ந்த சூரியன் பண வரவிலே உச்சம் செல்ல போகும் ராசிகள். சனி மற்றும் சூரியன் சேர்ந்து சொர்க்க யோகத்தை கொடுக்க போகின்ற ராசிகளை காண்போம். கர்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இவர் எப்பொழுதும் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக விளங்கி வருகிறார். நவ கிரகங்களிலே அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார். ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இவர் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை கொடுக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியிலே பயணம் செய்து வருகிறார். வரும் 2025 வரை இதே ராசியில் பயணம் செய்வார். இதனால் 12 ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக தாக்கம் இருக்கும். நவ கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரும் சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றத்தினால் பல்வேறு விதமான பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கடந்த ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியிலே நுழைந்தார். இந்த நிலையிலே சூரிய பகவான் தற்போது சனி பகவானுடைய சொந்த ராசியான கும்ப ராசியிலும் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்று அவர் உள்ளே செல்ல இருக்கின்றார். அந்த கும்பத்திலே அவர் சஞ்சாரம் செய்கின்ற அந்த நேரம் சனி பகவானும் அதே ராசியிலே பயணித்து வருவதால் இருவரும் ஒரே ராசியில் இணைய உள்ளனர். சனி மற்றும் சூரியன் கும்ப ராசியில் இணைகின்ற காரணத்தால் 12 ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் தாக்கம் இருக்கும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றனர். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது இந்த பதிவிலே காணலாம். முதலிலே சிம்ம ராசி. சனி மற்றும் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார்.
அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும். வாழ்க்கை துணையால் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்த ராசியாக திகழ்கின்ற தனுசு ராசி. சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். சனி மற்றும் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு ஜாதக ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது. தன்னம்பிக்கை அதிகரித்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். தந்தை வழி பூர்வீக சொத்துக்களால் உங்கள் ஆதாயம் உண்டாகும். மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கும்ப ராசி. சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சூரிய பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இவ்விதமான கோச்சார சூழ்நிலைகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும். மேலும் இவ்விதமான இந்த கோச்சார சூழ்நிலையிலே இருக்கின்ற பலாபலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி அவர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் மற்றும் தினப்பலன், மேலும் பிப்ரவரி மாதத்திலே அனைத்து ராசிகளுடைய பலாபலனையும் இங்கே பதிவிடப்படுவதால் அன்பர்கள் அதை கேட்டு நிச்சயமாக பலனை பெறலாம் என்ற நம்பிக்கையுடன் அதை பார்த்து அதிலே கொடுக்கப்பட்ட விளக்கங்களை நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் அதனுடைய பலாபலனை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இப்பொழுது கடைசி பகுதியாக திகழ்கின்ற மற்றும் இருக்கின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்ப்புகள் அடங்கும். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். உறவினர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் வகையால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். உழைப்பால் உயரும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்களை சந்தித்து ஆனந்தம் கொள்ளும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் அடைவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கெட்டும். உழைப்பால் உயரும் நாளாக இது இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது. மௌனியாக இருக்கிறது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மன் தொடர் நிலை வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். உடன் பிறந்தவர் உறுதுணையாக இருப்பார்கள். பிரபலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அரசு காரியங்களில் வெற்றியடையும். வியாபாரத்தில் சந்தை நிலவரம் அறிந்து லாபம் சம்பாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். தைரியம் கூடும் நாள். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்து ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்லும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்படுவதால் சரியாக அதை பயன்படுத்தி நிம்மதி நிலையை நீங்கள் எட்டலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சந்தையின் நிலவரம் அறிந்து அதன் மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மன உளைச்சல் நீங்கி எதிலும் தெளிவு பிறக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அவசரத்துக்கு வாங்கி இருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும். புதிய மாற்றம் ஏற்படும் நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் நீங்கி எதிலும் தெளிவு நிலை பிறக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் மூலம் ஆதரவு கிடைத்து புதிய மாற்றத்தை பெறுகின்ற உன்னதமான நாளாக இது இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாக எதை முன்னின்று செய்வீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். விருந்தினர் வருகை உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். மரியாதை கூடும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் செய்து
அதில் சாதனையும் செய்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்பட்டு நன்மைகள் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மன நிம்மதியை ஏற்படுத்துவார்கள். கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவருடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும், அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும், பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும், வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். அம்பிகையை தியானித்து நாளை தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு வந்து திடீர் செலவு ஆகும். ஆகையால் சிக்கனமாக இருக்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மற்றவரோடு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தவும், வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். ஆகையால் தெய்வ வழிபாடு முக்கியம். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மகிழ்ச்சியான நாள். குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் கேட்பதை வாங்கி தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். உங்கள் முயற்சிக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாகனத்தில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சகோதர வகையிலே ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும். மகா விஷ்ணுவை வழிபட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள். குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக கலந்து கொள்வீர். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதன் மூலம் வெற்றியும் பெரும் நிலைக்கு எட்டி செல்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வாகனத்திலே செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். தொடங்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உணவு வகையிலே அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களை அனுசரித்து செல்லவும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பணம் வந்து மகிழ்ச்சி கூடும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உணவு விஷயத்திலே இன்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவனம் தேவை. அலர்ஜி ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் செலுத்தவும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். நண்பர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். மகான் ராகவேந்தரை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதி உண்டாகும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் ஆறுதலை கொடுக்கும். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இன்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமை நிதானம் தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையாக கையாளவும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். சகோதர வகையிலே அனுகூலம் உண்டு. மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே அனுகூலம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மின்சார சாதனங்களை வாங்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரிடத்தும் கவனத்தை ஈர்ப்பீர்கள். அமோகமான நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் வந்து உங்களிடம் பேசுவார்கள்.
சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து எதிர்பார்த்த நிலையிலே உங்களுக்கு இன்று நடக்கும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்: புதிய திட்டங்கள் நிறைவேறும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள், யோகா தியானத்தில் மனம் லயிக்கும், வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள், புதிய பாதை தெரியும். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறி மன மகிழ்ச்சியை காட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்திலும் வேலையிலும் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.